யாரோ ஒரு பொண்ணு அவளோட கனவெல்லாம் யார்கிட்டயும் சொல்ல முடியாம இப்படி லெட்டரா எழுதிருக்கா. ஏதாவது டிராமா டைலாக்கா இருக்கு, தூக்கி போடுறான். எவ்வளவு ஃபீல் பண்ணி எழுதிருக்கா, இதை போய் நீ கிழிக்க போற? முதல்ல உன் ஜீப்புக்கு ஒரு கவர் வாங்கி போடுற. காகிதத்துல இருந்து காக்காய்ச்சி வரைக்கும் உள்ளதான் வந்து விழுது. வாங்க வாங்க. ஹலோ சார். ஹலோ மிஸ் ராஜா. ஹலோ சார். ஹலோ. ஹலோ. வாங்க வாங்க. ஹலோ. உள்ள போய் உட்காரு. வாங்க. ஹலோ. ஹாய் ஹாய் ஹாய். வாடா. வா வா. ஹாய் ஹாய். பாத்தியா, இவனுக்காக தான் பர்த்டே பார்ட்டி அரேஞ்ச் பண்ணி விஐபி எல்லாம் வர வச்சிருக்கேன். இவன் தெருவுல வித்து காட்டவங்களோட ஊசிட்டு வரான். இதுக்கு தான் நீ வர மாட்டேன்னு சொன்னேன். ஐயோ ப்ளீஸ், இன்னைக்கு உங்க அண்ணன் தம்பி சண்டையை ஆரம்பிச்சிடாதீங்க. சும்மா இருங்க. நீ வா சந்திரம். ஏய் டேய் சந்திர, மேஜிக்ங்கிறது எவ்வளவு பெரிய கலை. அது தெருவுல வித்த காட்டுற குரங்காட்டி லெவல்ல கொண்டு விட்டீங்களே. அப்ப நீங்க குரங்காட்டியும் இல்லையா? பாடுற ஒரு பாம்பாட்டி நம்மள குரங்காட்டிங்குது. வாடா. கண்ணாடியில போய் பாடுற. கர்நாடக சாங் மாதிரியே இருக்க. ரொம்ப பேசுறான்டா. என்ன சந்திரம் இவ்வளவு லேட்டா வர? உன் பர்த்டே பார்ட்டிக்கு. ஹலோ டாக்டர், எப்படி இருக்கீங்க? டாக்டர் கிட்ட உத்தரவு விசாரிக்கிறியா? உன் கட்சி படு. ப்ளீஸ். தேங்க் யூ. ஏய் ஹாய். ஹாய். ஏய், அது ரிம்லெஸ் கிளாஸ் தானே? ஆமா. ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தேன்யா. ஹாப்பி பர்த்டே பா. ஓ தேங்க் யூ டாக்டர். இது நல்லா இருக்குல்ல? நல்லாவே இல்ல. ஒரு டாக்டரா இருந்துகிட்டு இப்படி அம்பட்டதெல்லாம் கொள்ளை அடிக்கிறது ரொம்ப கேவலம். ஏய், நீ சம்பளம் வாங்குறது இவங்க அண்ணனுக்கு மேனேஜரா இருக்க. எனக்கு அட்வைஸ் பண்ண இல்ல. ஏய், இது சில்க் டை தானே? ரொம்ப நல்லா இருக்கியா? ஐயோ விடுங்க சாமி. எங்க ஓடுறான்? ராவா ஒரு கிளாஸ் தண்ணி அடிப்போம். என்னடா அது? இட்லி. சத்தாயிலி நான் சொன்னேன். என்னடா இவ்வளவு பெரிய தட்டல உன்னை அசிங்கப்படுத்துறான்? சத்தம் போடாதடா. நான் சத்தம் போடுவேன்டா. ஏடா மாட்டுக்கு புண்ணாக்க வைக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு நிக்கிறான். இது ஃப்ரெண்டோட ஃபங்க்ஷன். எல்லாருக்கும் கேக்கட்டேன்டா. எனக்கு இது பிசிச்சு சூடா. சரி இப்ப என்ன பண்ணலாங்கற? போய் ஒரு எம்டி பிளேட் எடுத்து வா. இந்த இருக்கு. எதுக்கு? அன்னைக்கு வைடா. இது என்ன பண்ண? டென்ஷன் ஆகுற. இந்தா இத எடுத்துக்கிட்டு போ. சாம்பார் எடுத்துட்டு வா. எப்படி? வந்துட்டாரா? ஹலோ, வெல்கம் வெல்கம் மை டியர் ஃப்ரெண்ட் அசோக். வாடா பாம்பே பிசினஸ் மேக்னெட். அடுத்த டார்கெட் என்ன, சென்னையா? இது அபிஷியல் விசிட் இல்லடா. என் சிஸ்டருக்காக பர்சனல் விசிட். ஓ ஹலோ எங்கமா? ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே டு யூ. டேக் கேர். சரி வாங்க நம்ம அங்க போவோம். என்ன சந்திரு எவ்வளவு லெட்டர்ஸ் எவ்வளவு இமெயில்ஸ் எதுக்குமே ரிப்ளையே இல்லையே? கொஞ்சம் பிஸி. ஆமா பிஸி தான். பெரிய கம்ப்யூட்டர் இன்ஜினியர். சின்ன வயசுல இருந்து ஒண்ணா பழகுறோம்ல. பாம்பே வரும்போது ஒரு தடவையாவது வந்து பார்க்க கூடாது? கொஞ்சம் கோஆபரேட் பண்ணா ஈஸியா ரிகவர் ஆயிடும். அதான் அவர்கிட்ட சொன்னேன். அதனால இந்த 2 இயர்ஸ்ல நம்ம கம்பெனியை வந்து நான் ஒரு வேற லெவல் கொண்டு போறோம். என்ன சார் இது? பர்த்டே பார்ட்டி எங்களை எல்லாம் இன்வைட் பண்ணிட்டு சீரியஸா பிசினஸ் பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்களே. அது வந்து சார் இந்த பர்த்டே பார்ட்டி அரேஞ்ச் பண்ணதே உங்களை எல்லாம் ஒண்ணா வர வச்சு பேசணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் சார். எஸ், தட் இஸ் தி ஃபேக்ட். என்ன சந்திரு, சாப்பிட வந்தவங்களை கவனிக்காம இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சாப்பிட வந்தவங்கள நான் கவனிச்சிட்டேன். சாப்பிட்டு சாப்பிடுறவங்கள நீங்க கவனிங்க. டேய் சந்திரு, எங்க ஊர்ல இதைத்தான் கெட்டிக்காரன் புழுகு 8 நாளைக்கு மனு. என்ன அவமானப்படுத்துறதுன்னு முடிவு பண்ணிட்டியா? உனக்காக தான் பர்த்டே பார்ட்டி அரேஞ்ச் பண்ணேன். எல்லாரும் முன்னால என்ன அவமானப்படுத்திட்டேன். என்ன எனக்காக பார்ட்டி அரேஞ்ச் பண்ணீங்களா? உங்க பிசினஸ் ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு அது ஒரு சாக்கு. டேய், நான் உனக்கு எதுவுமே செய்யலன்னு சொல்றியா? எனக்கு எதுவுமே செய்ய வேண்டாம்னு சொல்றேன். எக்ஸ்கியூஸ் மீ. போடா, எப்படி வேணாலும் போ. இனிமே உன் விஷயத்துல நான் தலையிடவே மாட்டேன். தேங்க் யூ. என்ன ஐயா, வீட்டு விட்டு வெளில போறீங்களோ? போ. உன் வயசுல நானும் 1000 தடவை வீட்டு விட்டு வெளில போயிருக்கேன். இப்ப யார் வீட்டு விட்டு போறதா சொன்னா? நான் ஆபீஸ் விஷயமா வெளியூர் போறேன். ட்ரெயினுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் அவசரமா எடுத்து வச்சிட்டு இருக்கிறேன். ஆமா, எல்லாரையும் உங்களை மாதிரியே நினைச்சா எப்படி? இதுக்குதான் இவங்கிட்ட பேச்ச வச்சுக்கிறது இல்ல. ஏன் சும்மா அவரை வம்பு கேக்குற? வேற வேலையே இல்லையா உனக்கு? நான் நிஜமாவே ஊருக்கு போறேன். நிஜமா போறேன். சரி, எந்த ஊருக்கு போற? இந்த ஊட்டி. ஏண்டா பெருசா மேஜிக் பண்றதா சொல்றீங்களே, உங்களால இந்த ட்ரெயினை மறைய வைக்க முடியுமா? என்னடா அது?
ட்ரெயினை போயிட்டு மறைய வைக்கிறேன் ஒரே வைக்கிறேன்னு. அதெல்லாம் பீதி சேர்த்த மாதிரி பெரிய ஆளுங்க பண்றது. நாங்க ஏதோ லோக்கல் ஏதோ செய்வோம். இப்ப நான் இந்த ட்ரெயினை மறைய வச்சேன். என்ன விளையாடுறியா? இது உனக்கே ஓவரா தெரியல? இப்ப நான் மறைய வச்சிட்டேன்னா என்ன பண்ணுவீங்க? ஏய் கர்நாடகாவுல இருந்து காவிரி தண்ணி தவிர வேற எதை வேணாலும் கேள்றா இந்த உலகத்துல எதை வேணாலும் நான் தர்றேன். அப்படியா? ஆமா. இப்படி வாங்க. ஆ. ரெண்டு பேரும் காது மூடுங்க. என்ன காது கட்டி வித்தையா? ஏய் வாய மூடிட்டு அப்படியே நில்லுங்க. ட்ரெயினை மறைய வைக்கிறான், நம்மள மறைய வைக்கிறானா? பயணிகள் கவனத்திற்கு, சென்னையிலிருந்து மும்பை செல்லும் மும்பை எக்ஸ்பிரஸ் எண் 6012 5வது பிளாட்பாரத்திலிருந்து புறப்படும். कृपया ध्यान दीजिए, चेन्नई से मुंबई जाने वाली गाड़ी नंबर 607 मुंबई एक्सप्रेस प्लेटफॉर्म नंबर 5 से रवाना होगी। திரும்பி பாருங்க. உண்மையிலே ட்ரெயின் மறைச்சிட்டான்டா. எங்கடா ட்ரெயினை காணோம்? எப்படிடா? எப்படி? எப்படிடா? யோசிச்சு வைங்க, நான் ஊருக்கு போயிட்டு வந்து சொல்றேன். பாய். இவ்வளவு பெரிய ட்ரெயினை மறைய வச்சிட்டானே, சென்னையில உங்களுக்கு என்ன பதில் சொல்றது? சரி விடு, நான் வாஜ்பாயிட்ட பேசிக்கிறேன். டாடா காட்டு. டேய் சொல்லிட்டு போடா. இல்லாமலே போயிட்டா. சார் இங்க என்ன மும்பை எக்ஸ்பிரஸ் காணுமே? அழுத்தவன் இந்த குழந்தை தலையை வச்சுக்கிட்டு என்னடா மும்பையை காணா அம்பையை காணா நாங்களும் அத்தாட தேடிட்டு இருக்கோம். போடா அச்சா, அவன் பாட்டுக்கு ட்ரெயினை மறைய வச்சுட்டு போயிட்டானே. இப்போ விசாரணை கமிஷன் வந்தா இது என்ன பெரிய விஷயம்? நான் உலகத்தையே மறைய வச்சிருவேனே. அப்படி எப்படிடா? அப்படியே கை நீட்டி வா, வயசு செலவு போதும். குத்திருச்சு. மழையா சந்தன வெயிலா பகலா இரவா அழகின் நகல மல்லிகை மழையா மன்மத சிலையா யாரோ நீ யாரோ. சாரி, தெரியாம பட்டுச்சு. ஒண்ணும் இல்ல, சும்மா தான் கத்துறேன். எக்ஸ்கியூஸ் மீ, எஸ். குடிக்க தண்ணி இருக்கா? இல்ல. என்கிட்ட இருக்கு, வேணுமா? ஓ வேணாமா? என்ன அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா படிக்கிறீங்க? ஓ மேஜிக் ஆஃப் லவ்வா? இதுல பேஜ் நம்பர் 45ல யங் கேர்ள்ஸ் எந்த கலர் சுடிதார் போடுறாங்களோ அதே கலர் துப்பட்டா போட்டா அழகா இருக்கும்னு எழுதி இருக்கும். நீங்க கூட அந்த மாதிரி போட்டுருக்கலாம். ஹலோ ஹலோ ஹலோ, நீங்க ஒண்ணும் இதெல்லாம் சொல்ல தேவையில்ல. ஐயோ நான் சொல்லுங்க, இந்த புக்ல பேஜ் நம்பர் 45ல பாருங்க. வேணாம். காபி 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 காபி. ஹலோ, 2 காஃபி கொடுப்பா. எனக்கு காஃபிலாம் ஒண்ணும் வேண்டாம். ஐயோ நான் உங்களுக்கு சொல்லுங்க, எனக்கு தான் சொன்னேன். ஏன் நான் 2 காஃபி சாப்பிட கூடாதா? ஐயோ எனக்கு காஃபியே வேணாம், நீ போப்பா. காபி காபி காபி. அடடா, இந்த ட்ரெயின்ல யாரோ சூப்பரா லவ் பண்றாங்க. ஆமாங்க, 2 ட்ரெயின் ஹார்ன் அடிச்சு எதிர கிராஸ் பண்ணா அந்த ட்ரெயின்ல 2 பேர் உயிருக்கு உயிரா லவ் பண்றாங்கன்னு சொல்லுவாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, உங்க பேர் என்ன நான் தெரிஞ்சுக்கலாமா? எதுக்கு? இல்ல நம்ம ரொம்ப தூரம் டிராவல் பண்றோம், அப்படியே பேசி ஃப்ரெண்டா இல்லாம இருந்தா. நாம ஃப்ரெண்ட்ஸ் ஆக வேண்டாம். ஐயோ நீங்க சொல்லனால நான் கண்டுபிடிச்சிருவேங்க. பாக்குறீங்களா? பாருங்க பாருங்க பாருங்க. டிக்கெட் ப்ளீஸ். எஸ் சார் ப்ளீஸ். டிக்கெட் ப்ளீஸ். சுப்ரியா கோயம்புத்தூர் போறாங்க. நீங்க திவ்யா தானே? உங்க பேர் திவ்யா தானே? ஓ திவ்யாவா? தேங்க்யூ சார், தேங்க்யூ. கீப் இட் அப், வெரி குட். இந்த திவ்யா, இந்த திவ்யாங்கிற பேர் திவ்யா ரொம்ப அழகா இருக்கு. திவ்யா, இந்த திவ்யாவை நான் சின்னதா திவ்யான்னு கூப்பிட போறேன். திவ்யா, ஓஃபோ, இன்னொரு தடவை பேசுனீங்க கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.